எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி தொடர்ச்சியாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 பகுதியில் வினாவிடை பகுதியை தொடர்ச்சியாக கொஞ்சம் வினாவிடை பார்க்கலாம். குமரகுருபரர் இயற்றிய நூல் எது? குமரகுருபரர் இயற்றிய நூல் எது? 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. சுந்தரர் கலிவெண்பா, மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ், நீதிநெறி விளக்கம், இவை அனைத்தும். குமரகுருபரர் இயற்றிய நூல் எது அப்படின்னா இவை அனைத்தும். சுந்தரர் கலிவெண்பா, மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ், நீதிநெறி விளக்கம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பாரதி என்பதற்கு பொருள் என்ன? பாரதி என்பதற்கு பொருள் என்ன? 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. கவிஞர், ராமன், ஆரியன், சரஸ்வதி. பாரதி என்பதற்கு பொருள் வந்து சரஸ்வதி. அடுத்து, தமிழ் மொழி என்பது இலக்கண குறிப்பு தருக. தமிழ் மொழி என்பது இலக்கண குறிப்பு தருகன்னு கேட்டிருக்காங்க. தமிழ் மொழி இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா இருபெயரட்டு பண்புத்தொகை. தமிழ் மொழி இலக்கண குறிப்பு இருபெயரட்டு பண்புத்தொகை. அடுத்து, இரவும் பகலும் என்பது இலக்கண குறிப்பு என்ன? இரவும் பகலும் என்பது எண்ணும்மை. இரவும் பகலும் என்பது என்ன அப்படின்னா எண்ணும்மை. அடுத்து, கல்வியில் பெரியவர் கம்பர். கல்வியில் பெரியவர் கம்பர். இதில் பயின்று வந்துள்ள வேற்றுமை எது அப்படின்னா 5ஆம் வேற்றுமை. கல்வியில் பெரியவர் கம்பர். இதில் பயின்று வந்துள்ள வேற்றுமை என்ன அப்படின்னா 5ஆம் வேற்றுமை. நல்ல மாணவன் என்பது குறிப்பு பெயரெச்சம். நல்ல மாணவன் என்பது குறிப்பு பெயரெச்சம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பாரதியாரின் இயற்பெயர் என்ன? 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ராமானுஜம், பார்த்தசாரதி, சுப்பிரமணியன், சேஷாத்ரி. பாரதியாரின் இயற்பெயர் வந்து சுப்பிரமணியன். அடுத்த கொஸ்டின், கலிங்கத்து பரணி என்ற நூலை இயற்றியவர் யார்? கலிங்கத்து பரணி என்ற நூலை இயற்றியவர் யார்? 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. திருமூலர், செயங்கொண்டார், வீரமாமுனிவர், புகழேந்தி. கலிங்கத்து பரணி என்ற நூலை இயற்றியவர் வந்து செயங்கொண்டார். அடுத்த கொஸ்டின், சீரார் புராணம் நூலை இயற்றியவர் யார்? சீரார் புராணம் நூலை இயற்றியவர் யார்? 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. முடியரசன், பாரதிதாசன், உமறு புலவர், 4ஆவதா பாரதியார் கொடுத்துருக்காங்க. சீரா புராணம் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா உமறு புலவர். அடுத்து, ராவண காவியம் நூலாசிரியர் யார்? ராவண காவியம் நூலாசிரியர் யார்? 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அண்ணா, புலவர் குழந்தை, பா. கண்ணன், அகிலன். ராவண காவியம் நூலாசிரியர் வந்து புலவர் குழந்தை. அடுத்து, குண்டலகேசியின் ஆசிரியர் பெயர் என்ன? குண்டலகேசியின் ஆசிரியர் பெயர் என்ன? 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. சீத்தலை சாத்தனார், நாகுந்தனார், திருத்தக்கத்தேவர், ஔவையார். குண்டலகேசி ஆசிரியர் யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க? சித்தலை சாத்தனார், நாதகுந்தனார், திருத்தக்கத்தேவர், ஔவையார். இதில் சரியான ஆன்சர் வந்து நாதகுந்தனார். குண்டலகேசியின் ஆசிரியர் வந்து நாதகுந்தனார். அடுத்து, பழமொழி ஆசிரியர் பெயர் என்ன? 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. மூன்றுரை அறையனார், நாதகுந்தனார், கம்பர், இளங்கோவடிகள். பழமொழி ஆசிரியர் பெயர் வந்து மூன்றரை அறையனார். அடுத்து, செம்மொழி தமிழ்மொழி நிறுவனம் சென்னையில் நிறுவப்பட்ட ஆண்டு எது? செம்மொழி தமிழ் ஆய்வு நிறுவனம் சென்னையில் நிறுவப்பட்ட ஆண்டு வந்து 19/5/2008. செம்மொழி தமிழ் ஆய்வு நிறுவனம் சென்னையில் நிறுவப்பட்ட ஆண்டு 19/5/2008. திருப்பி ஒருமை பார்த்துடலாம். குமரகுருபரர் இயற்றிய நூல் வந்து இவை அனைத்தும். அதாவது சுந்தரர் கலிவெண்பா, மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ், நீதிநெறி விளக்கம். அடுத்து, பாரதி என்பதற்கு பொருள் வந்து சரஸ்வதி. தமிழ் மொழி என்பது இலக்கண குறிப்பு வந்து இருபெயரெட்டு பண்புத்தொகை. இரவும் பகலும் என்பது எண்ணும்மை. கல்வியின் பெரியவர் கம்பர். இதில் வந்துள்ள வேற்றுமை வந்து 5ஆம் வேற்றுமை. நல்ல மாணவன் என்பது குறிப்பு பெயரெச்சம். பாரதியாரின் இயற்பெயர் வந்து சுப்பிரமணியன். கலிங்கத்து பரணி என்ற நூலை இயற்றியவர் வந்து செயங்கொண்டார். சீரா புராணம் நூலை இயற்றியவர் வந்து உமறு புலவர். ராவண காவியம் வந்து புலவர் குழந்தை. குண்டலகேசியின் ஆசிரியர் பெயர் என்ன? நாதகுந்தனார். பழமொழி ஆசிரியர் பெயர் வந்து மூன்றரை அறையனார். செம்மொழி தமிழ் ஆய்வு நிறுவனம் சென்னையில் நிறுவப்பட்ட ஆண்டு 19/5/2008. நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ண முடியும் பண்ணிவிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வேறு எந்த பகுதியிலேருந்து கொஸ்டின் வரணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வரலாற்று பகுதியில் புவியியல் பகுதி எதுனாலும் வினாவுடைய வீடியோ வந்து போடக்கு தயாராக இருக்கிறேன். நீங்கள் கேட்குற பட்சத்தில் தமிழாக இல்லை அறிவியல் பகுதி, புவியியல் பகுதி எது கேட்டாலும் வந்து வீடியோ ரெடி பண்ணி மேக் பண்ணி போடுறேன். கொடுத்துருக்க வினாவிடையில் ஆன்சர் ஏதாவது பகுதி
தவறுதலாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சுட்டி காட்டுங்க. அது மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக உதவுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். நாளைக்கு நம்ம குரூப் 2 தமிழ் வினாடியில் சந்திக்கலாம். நன்றி.